अथ श्रीमद्भगवद्गीता अथ तृतीयोऽध्यायः। 3:20 कर्मणैव हि संसिद्धिम् आस्थिता जनकादयः लोकसंग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि यद्यदाचरति श्रेष्ठः तत्तद्येवेतरो जनः स यत्प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते न मे पार्थास्ति कर्तव्यम् त्रिषु लोकेषु किञ्चन न अनवाप्तमवाप्तव्यम् वर्त एव च कर्मणि यदि ह्यहं न वर्तेयम् जातु कर्मण्यतन्त्रितः मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः उत्सीदेयुरिमे लोकाः न कुर्यां कर्म चेदहम् संकरस्य च कर्ता स्याम् उपहन्यामि माः प्रजाः सक्ताः कर्मण्यविद्वांसः यथा कुर्वन्ति भारत कुर्याद् विद्वांस्तथा सक्तः चिकीर्षुर्लोकसंग्रहम् யதா எவ்வாறு அவித்வாம்சக அஞ்ஞானிகள் கர்மணி கடமையில் சக்தாக சன் பலனை கருதி பரிதவிப்புடன் சக்தாகனா பற்றுதலோட என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த மாதிரி ஒரு உணர்வோட டென்ஷனோட அப்படின்னு சொல்றோமே குர்வந்தி செயல் புரிவார்களோ ததா அதுபோலவே வித்வான் ஞானியும் இந்த இடத்துல இல்லற ஞானி லோக சங்கிரகம் உலக நன்மைன்னு பொதுவா அர்த்தம் சொல்லுவாங்க. உலகத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்காக வேண்டி உலகம் பார்த்து படிக்கிறதுக்காக வேண்டி வழிகாட்டுறதுக்காக வேண்டி உபதேசத்துக்காக வேண்டி சிகீர்ஷுகு சிகீர்ஷுகுங்கிறது ஆசைப்பட்டு அந்த நோக்கத்தோட அப்படின்னு அர்த்தம். அசக்தக பற்றில்லாமல், அவித்வான் பற்றோட செய்வான் அதே விஷயத்தை வித்வான் பற்றில்லாம அசக்தக குறியாத் செய்யட்டும். அஞ்ஞானி மன தூய்மை அடைந்து அதன் மூலமாக அறிவை அடைந்து முக்தி அடைகிறதுக்காக செயல்புரிகிறான். ஞானியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த மூன்றுமே அவன் அடைந்தவன் ஆதனால மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்காக வேண்டி செயல்புரிகிறான். அஞ்ஞானியுடைய செயல் அவன் குறைவு இருக்கு,
அந்த குறைவிலிருந்து நிறைவு அடைகிறதுக்காக வேண்டி செயல்புரிகிறான். நிம்மதி அடைகிறதுக்காக வேண்டி, திருப்தி அடைகிறதுக்காக வேண்டி. அதனால அவனுக்கு அது கிடைக்குமோ கிடைக்காது. எப்பவுமே ஒரு பலனை எதிர்பார்த்து வேலை செய்யும் போது கிடைக்குமோ கிடைக்காதுங்கிற பரிதவிப்பு வரும். அதனால தான் விவேகானந்த சாமி கீதையிலையும் கூட கர்மன் ஏவ அதிகாரஸ்தே அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க பரிதவிப்பு இல்லாம வேலை செய்யணுங்கிறதா அர்த்தம். பலனை எதிர்பாராமல் அப்படின்னு சொல்லும் போது பலன் பரிதவிப்பு இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அந்த வீடு வேணும், இந்த பெண்ணு அல்லது பையன் வேணும், ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தையும் ஆண் குழந்தையா வேணும். இப்படி வாழ்க்கையே ஒரு போராட்டமாக அஞ்ஞானிக்கு போயிட்டு இருக்குது. எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா என்னமோ போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருந்து பதில் வரும். இங்கிலீஷ்ல, ஹிந்தியில செல்தாக அப்படின்பா, இங்கிலீஷ்ல டிராகிங் அப்படின்பா. நிறைவினால செயல்புரியக்கூடியவங்க ஞானியுடைய விஷயத்துல அப்படி இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் தேடுறது நான் தான், நான் தேடக்கூடிய நிம்மதி, நீ தேடும் நிம்மதி கர்த்தர் தருவார்ல, உன்னிடமே இருக்கிறது அப்படிங்கிறதா இந்து மதத்தினுடைய தத்துவம். நீ தேடுவது உன்னிடமே இருக்கிறது அப்படின்னு. அதனால அவர் மகிழ்வினால செயல் புரிகிறார். அதனால தான் பொதுவா சன்னியாசிகளை எல்லாம் ஞானின்னு நம்ம நினைக்கிறதுனால அந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் பேரு கொடுக்கும் போது பேரு அப்புறம் ஆனந்தா அப்படின்னு சேர்ப்பாங்க. விவேகானந்தா, அத்வைதானந்தா, அத்புதானந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தா ஆனந்தான்னு சேர்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஆனந்தமாக இருக்கணும், ஞானம் அடைஞ்சவர்களான ஆனந்தமாக தான் இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில அப்படி பண்றாங்க. அப்ப அவர்கள் செய்யக்கூடிய வேலை அவங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. நான் ஏற்கனவே இந்த உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப என் முன்னாடி இருக்கிறதெல்லாம் புதுமுகங்கள், அதனால திருப்பி சொல்லணும். இப்போ நாம விளையாடுறோம். விளையாடக்கூடிய நமக்கு அந்த விளையாட்டுல வெற்றி தான் லட்சியம். ஆனா வெற்றி கிடைக்கல என்ன உடனே நாம என்ன பண்ணுவோம்? சோர்வாகும். இது சில பேர். அடுத்த சில பேர் அடுத்த 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் இருக்குன்னு வச்சுங்க, என்ன நினைப்போம்? அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்ப சோர்வுன்னு வராது. என்ன பொதுவாக இப்போ பேட்மிண்டன், டென்னிஸ் எல்லாம் நீங்க ஒரு ரவுண்ட்ல தோத்த உடனே ஒண்ணு முடிஞ்சு போகாது. 3 ரவுண்ட் விளையாடணும். 2 ரவுண்ட் தொடர்ந்து ஜெயிச்சுட்டா 2 ரவுண்டோட முடிச்சுடுவாங்க. ஆனா நீங்க ஒரு ரவுண்டு மட்டும் ஜெயிச்சதுனால உங்களை ஜெயிச்சுதான் கணக்கில் எடுக்க மாட்டாங்க இல்லையா? குறைஞ்சபட்சம் 3 ரவுண்டு விளையாட வேண்டி வரும். சில சமயங்கள்ல நீங்க விளையாடுற லட்சணத்தை பொறுத்து டென்னிஸ் எல்லாம் 5-6 ரவுண்டு போகும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு மனசு சோர்வு வருமா? அந்த மாதிரி விளையாட்டுல வராது. இது ஒண்ணு. அப்புறம் விளையாட்டுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் கிடைக்கும். அப்படிதானே இல்லையா? யாரு நாகர்கோவில்ல SLB ஸ்கூலுக்கு பின்பக்கத்துல ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகம்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப காலமா அங்க இருக்கு, இப்போ அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கொண்டு வந்துட்டாங்களா? அந்த இடத்துல அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன இறகு பந்து கோர்ட் இருக்கும். என்ன சொல்லுவாங்க? பால் பேட்மிண்டன், அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க பேட்மிண்டன் தான். ஆனா இறகு பந்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஷட்டில் காக். அதுல ஒரு வயசான ஒரு 50, 60, 70 அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு கோஷ்டி வரும். காலையில ஒரு 6 மணிக்கு மாக்கு விளையாடும். சாதாரண பந்துனால அடிச்சா போகும், இந்த பந்து போகவும் செய்யாது. இங்க இருந்து அந்த பக்கம் போக வைக்கணும் பெரிய பாடு. விளையாடுவாங்க. விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு விளையாட்டுல ஜெயிச்சமா தோத்தமாங்கிறது ஒரு விஷயமா? ஏன் வந்தது எதுக்காக வேண்டி? கொஞ்சம் கொட வண்டியெல்லாம் குறையட்டும், உடம்பு ஒரு எக்ஸசைஸ் ஆகணும்னு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு தோத்ததோ ஜெயிச்சாதோ எதுவுமே அவங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை. அப்போ விளையாட்டா அவங்க இது பண்ணுவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இது மூணாவது. இப்போ நமக்கு முதல்ல சைக்கிள் ஓட்ட படிக்கிறோம். ஓட்ட படிக்கும்போது முதுக உழைக்காத, முன்ன பாரு, இங்க பாக்க தூரத்துல பாரு, முதுகு அடிச்சு 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 படிக்க வைப்பாங்க.
அப்புறம் நான் பிடிச்சிருக்கேன் சொல்லுவாங்க, பிடிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. கடைசி கீழே விழுந்து வரதான் தெரியும் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. இப்படி எல்லாம் நம்ம சைக்கிள் ஓட்ட படிப்போம். தொடக்கத்தில் சைக்கிள் ஓட்ட படிக்கும் போது முதுகு வளைஞ்சிடக்கூடாது, எல்லாம் பார்க்கணும், முன்ன பார்க்கணும், கோட்டை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஓட்டி படிச்ச பிறகு இப்ப ஓட்டி பழகியாச்சு. ஓட்டி பழகின பிறகு நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, கையை விட்டுட்டு ஓட்டட்டா இப்படி எல்லாம் விளையாட ஆரம்பிச்சுவாங்க. அப்போ முதுகு வளையும். வளையறாங்க ஏதாவது உண்டா? இல்ல. இதுவும் விளையாட்டா பண்றது. தொடக்கத்துல ரொம்ப சீரியஸா பண்ணாங்க, கத்துக்கிட்ட பிறகு தெரிச்சுக்கிட்ட பிறகு அப்புறம் அது அவங்களுக்கு என்னது, ஒரு விளையாட்டு. அப்படி சொல்றோம் இல்லையா, அவன் விளையாட்டு மாதிரி சைக்கிள் ஓட்டுவான்பா. அவனுக்கெல்லாம் படிக்கிறதுல ஒரு விளையாட்டு மாதிரி. சில ஆட்கள் பள்ளிக்கூடத்துலயும் படிக்க மாட்டாங்க, வீட்லயும் படிக்க மாட்டாங்க, ஆனா மார்க் மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துடும். ஏன்? ஒழுங்கா இருந்து கவனிப்பாங்க. பள்ளிக்கூடத்துல கவனிக்கிற போது அங்க புத்தி கரெக்டா கவனிக்கும். நம்ம நிறைய பேர் எப்படி ஸ்கூல்ல கவனிக்க மாட்டோம், அப்புறம் வீட்டுல இருந்து மாக்கு 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 படிக்கணும். அண்ணாதுரையை சொல்லுவாங்க, அவர் பள்ளிக்கூட பாடம் படிக்கிறதே கிடையாதான். ஏன்னா அவர் ஸ்கூல்ல கவனிக்கும் போதே நல்லா கவனிச்சிருவார். அதனால திருப்பி வீட்டுல படிக்கணும் இல்ல, எக்ஸ்ட்ராவா படிப்பார், வேற இல்லாம படிப்பார். அப்ப அதனால அவருக்கு ஏற்கனவே கேட்டதுல இன்னும் கிளாரிட்டி கூடுது. அப்படி சொல்லுவாங்க. தீக்காக்காரங்க சொல்லலாம் முழுக்க நம்ப கூடாது, இருந்தாலும் உதாரணத்துக்கு பயன்படுறதுனால சொல்றேன். அவருக்கு பேப்பர் அங்க ஜப்பான்ல ஆராய்ச்சி கூடத்தை வச்சிருக்காங்க சொல்லுவாங்க, மூளை எங்கேயோ ஒரு டெஸ்ட்டுக்கு வச்சிருக்காங்கலாம் சொல்லுவாங்க. சரி, அப்போ ஒரு ஞானி நிறைவுனால செயல் புரிவார். அதனால அவருக்கு அவருடைய செய்யக்கூடிய செயல் அவருக்கு விளையாட்டு மாதிரி. அப்ப விளையாட்டுனா என்ன அர்த்தம்? எந்த டென்ஷனும் கிடையாது, கவலையும் கிடையாது, செய்யறோங்கிற உணர்வாது இருக்குமா? அது கூட இருக்காது. உதாரணத்துக்கு நான் இந்த காலத்துல சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்றேன். பழைய காலத்துல ஆட்டோர்னு ஒண்ணு இருந்தது. அந்த ஆட்டோர்ல மாவு அரைக்கும் போது இந்த மாவை தள்ளி கொடுக்கணும். தொடக்கத்தில் நம்ம கை உள்ள போயிருமோ இது பண்ணணும். ஆனா நம்ம பாட்டி எல்லாம் இறங்கி சொன்னா அவங்க பாடு பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கை உள்ள போகாது இல்லையா? அதே மாதிரி நடனம் தொடக்கத்துல நம்ம அடி பார்த்து வைக்கணும். நல்லா பழகின பிறகு ராமகிருஷ்ணன் சொல்றோம் இல்லையா, பாட தெரிஞ்சவளுக்கு அடி பெசகாது அப்படிம்பாரு. அதே மாதிரி நல்ல பழகின பிறகு அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டு மாதிரி, கைவந்த கலைன்னு நம்ம தமிழ் சொல்லுவோம், அந்த மாதிரி ஆயிடும். யோசிச்சு பண்ணணும்னு இல்லை, பண்றதுல எந்த விதமான சிரமமும் இல்லை, அது ரத்தத்தோட ஊறுறது மாதிரி அவங்களுக்கு அது நடக்கும் அந்த செயல். நாம எப்படி மூச்சு விடுறோமோ, மூச்சு விடுறதுக்கு நாம என்ன முயற்சி பண்றோம்? ஒரு முயற்சியும் பண்றது, அது நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. நம்ம வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, அது இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஞானிக்கு மூச்சு விடுறது ஒரு பக்கம், மூச்சு விடுறது மாதிரி செயல்கள் நடந்துட்டு இருக்கு. அவர் எந்த விதத்திலையும் பாதிக்கல, அவருக்கு செய்யற மாதிரியே தெரியாது, அப்படி செய்துட்டு இருக்கிறார். இதைத்தான் நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். எப்படி வித்வான் அசக்தக பற்றில்லாம உலகத்துக்கு முன்னுதாரணமா இருக்கிறதுக்க வேண்டி தன்னுடைய வேலையை செய்யட்டும் அப்படின்ட்டு. அஞ்ஞானிக்கு கர்மம் மன தூய்மைக்காக வேண்டி. ஆனா இல்லற ஞானிக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம கீதையில 3 பேரை பாக்குறோம். அது திருப்பி ஞாபகப்படுத்திடுறேன். அஞ்ஞானின்னு ஒரு ஆள், அதாவது ஞானம் அடையாத ஒருத்தர். அடுத்தது ஞானிகள்ல 2 பேர், ஒருத்தர் இல்லற ஞானி, இன்னொரு துறவற ஞானி. இல்லற ஞானி அப்படிங்கிறவர் இல்லறத்துல இருப்பார் அல்லது சன்னியாசம் எடுக்காதவர், அப்படி வச்சுக்கோ, அதான் நமக்கு பாதுகாப்பு. அவர் இல்லறத்துல இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியா இருந்தாலும் சரி, இல்ல வானப்பிரசனா இருந்தாலும் சரி, நமக்கு பாதுகாப்பு என்னன்னா சன்னியாசம் எடுத்தவர், சன்னியாசம் எடுக்காதவர். இப்படி 2 விதமா ஞானி இருக்கலாம். சன்னியாசம் எடுத்த ஞானிக்கு செயல்கள் கிடையாது. சன்னியாசம் எடுக்காத ஞானிக்கு செயல்கள் உண்டு. அப்போ ஒருவர் சன்னியாசம் எடுக்காத ஞானிக்கு சில சமயம் நமக்கு தோணும், சில பேர் நம்ம பாக்குறோம் அன்றாட வாழ்க்கையில பல பேருக்கு வருவாங்க, சமைச்சு எல்லாம் போதும், சமைச்சு எல்லாம் வேலை செய்து முடியா, சமைச்சு நான் சாமியார் ஆயிரம் போயிடலாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர்கள் தன்னுடைய வேலையை விட முடியாது. அவர்களுக்குன்னு கடமைகள் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும். பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பேரண்ட ஸ்கூல்ல கொண்டு விடணும், இப்படி எல்லாம் வேலைகள் இருக்கும். ரேஷன் கடைக்கு போகணும், இபி பில் கிட்ட போகணும், இப்படி எல்லாம் வேலைகள் இருக்கும். எல்லாம் அப்படிப்பட்டவங்க வேலையை விட முடியாது. என்ன பண்ணிக்கலாம்? குறைச்சிக்கலாம். டிவி பார்க்காம இருக்கலாம், இந்த மாதிரி சில வேலைகளை குறைச்சிக்கலாம். அவங்க வேலையை விட முடியாது. அதனால இன்னொன்னு, அவங்க
சன்னியாசம் எடுக்காததுனால, ஏதோ காரணத்தால அவங்க சன்னியாசம் எடுக்கல, என்ன காரணம் வேணாலும் இருந்து போட்டோம், சன்னியாசம் எடுக்காததுனால உலகத்திற்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்யணும். ஒரு உதாரணம் நான் போன வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பொதுவாக படிக்காது. படின்னு சொல்லணும். ஏன்? அப்பா படிக்கல, அம்மா படிக்கல, தாத்தா படிக்கல, பாட்டி படிக்கல, நான் மட்டும் எதுக்கு படிக்கணும்னு பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? இல்லை, அவங்கள படிக்க வைக்கணும். என்ன செய்யணும்? நம்ம அந்த நேரத்தில் நம்மளே தான் படிக்கணும். ஒரு வீட்டு சொன்னேன், கற்கண்டுக்கு முதல் இப்படி ஏதாவது படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன். உடனே ஒரு அம்மா சொல்றாங்க, பிள்ளைகள் அதை தான் வந்து படிக்குது அப்படின்னு. நான் சொன்னா பிள்ளைகளுடைய சயின்ஸ் புக் எடுத்து நீங்க படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு. அவங்க அதை வாங்கி படிக்கட்டும். அதனால நாம செயல்களை இல்லற ஞானி விட முடியாது, வேணும்னா குறைச்சிக்கலாம். ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி தன்னுடைய சுதர்மத்தை செய்யத்தான் வேணும். இது சன்னியாசி ஞானிக்கு பொருந்தாது, இல்லற ஞானிக்கு தான் பொருந்தும். இல்லற ஞானி கர்மத்தை துறக்க முடியாது, குறைச்சிக்கலாம். அப்ப என்ன பண்றது? குறைச்சிக்கிட்ட வேற நேரத்தில் என்ன பண்றது? வேதாந்த சிரவணத்துக்காக. இப்ப பகவத்கீதை நம்ம கேட்கிறோம், இதை மாதிரி பகவத்கீதை கேட்கறதுக்கு, உபனிஷத் கேட்கறதுக்கு, சாஸ்திரங்களை கேட்கறதுக்கு அவரு அந்த நேரத்தை செலவிடலாம். டிவி சீரியல் பார்க்கறதுக்காக வேண்டி கிடையாது. அதுலயும் முக்கியமா விஜய் டிவியில் வரக்கூடிய ராமாயண மகாபாரதம் பார்க்கறதுக்காக வேண்டி கிடையாது. வேற எதை வேணாலும் பார்க்கலாம். ராமாயண மகாபாரதம், அதாவது ரெண்டு விதமான திருடர்கள் இருக்காங்க. ஒரு ஆள் வந்து நமக்கு தெரியும் இவன் கள்ளன் தான் அப்படின்னு, இன்னொரு ஆள் வந்து பசுத்தோல் போர்த்தின புலியா வருவாங்க. மற்ற டிவி சீரியல் நமக்கு தெரியும், நம்மளை கெடுக்க தான் வருது, இதுல வந்து ஒண்ணும் இல்ல, இதுல ஆன்மீகம் இல்லை, நமக்கு தெரியும். அதனால நம்ம பார்க்கணும் முடிவு பண்ணா பார்த்துக்கலாம், பார்க்க வேண்டாம் முடிவு பண்ணா விட்டுறலாம். ஆனா இந்த ராமாயணம், விஜய் டிவியில் வரக்கூடிய ராமாயண மகாபாரதம் எப்படின்னா பசுத்தோல் போர்த்தின புலி. ஆன்மீகங்கிற போர்வையை போர்த்திக்கிட்டு நம்ம முன்னாடி வரும். வாரது அத்தனையும் ஃப்ராடு. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிற ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் குழப்பறதுக்குன்னே வரும். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சில கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கடைசியில இப்ப ராமாயணம் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதில் ஒருத்தர் கேட்டாரு, அது ராமனுக்கு ஒரு அக்கா இருக்காளாமே அப்படின்னு கேட்டாரு. நீங்க விஜய் டிவியில பாத்தீங்களான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஏற்கனவே அந்த ஆளு மகாபாரத பத்தி என்கிட்ட இப்படி கேள்வி கேட்டிருக்காரு. நான் அப்புறம் மகாபாரதம் பார்க்க போனேன். முதல் சீரியல் பார்த்த உடனே இனிமேல் இந்த இதை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி முடிச்சிட்டேன். அதனால நான் சொன்னேன், அதை யார் கேட்குது, அவரு ஒரு விஜய் டிவியில ராவணம் பாக்குறாருன்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு. சரி, அப்ப அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த டிவி சீரியல் ஆரம்பிக்கும் போதே போடுவாங்க, இது வருபவை எனக்கும் கற்பனையே, எவரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, இப்படி எல்லாம் போட்டுருவாங்க. இதெல்லாம் போட்ட பிறகு அதே போடுறான். நான் சொல்ல போறதெல்லாம் ஃப்ராட் ஐயா, ஏமாத்து வேலையா, இதுக்கு நீங்க பாக்குறது இஷ்டம் இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு போட்டுக்கிட்டு அந்த சீரியல் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க. பார்த்த பிறகு அதுல இருந்து சந்தேகம் ஏன்ட்ட கேட்டேன், எப்படி அதுக்கு பதில் சொல்ல நான் எப்படிப்பட்ட கேடையா இருப்பேன். அதான் நான் சொன்னேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டேன். அதனால அந்த மாதிரி டிவி சீரியல் அதான் கேட்டா அந்த அந்த ராமாயணத்துல இருக்கு, இந்த ராமாயணத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ராவணன் வந்து சீதைக்கு அப்பா, அது தனக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னா அவர் வந்து திருடிட்டு இருக்காரு. அவன் அப்படியெல்லாம் வந்து அதான் விஜய் டிவி தான் என்கிட்ட அதை பத்தி சொல்லவே வேண்டாம். நான் வந்து தலையை சுத்தி போட்டாச்சு. அதான் அந்த விஜய் டிவி ஸ்டார் டிங்கிற கிறிஸ்தவ அமைப்பினுடைய கிளை தமிழ் நிறுவனம் தான் விஜய் டிவி. அவன் வந்து முதல்ல மகாபாரதம் போட போறேன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது அந்த போட்டோவை பார்த்த உடனே, மேக்கப் போட்டோவை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன் இதுல கோளாறு இருக்குன்னு. அது கடைசியில் இப்போ அவன் நிரூபிச்சிட்டான். அது கதைவாசனம் எழுதுறாள் கொஞ்சம் திறமைசாலி நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பாருங்க, நான் வேண்டாம் சொல்லல. ஆனா என்கிட்ட வந்து சந்தேகம் மட்டும் கேட்காதீங்க. இந்த காலையில கேட்டுட்டு இந்த காலை விட்டுக்கிட்டு வாங்க. சரி, அப்போ சன்னியாசிக்கு கர்மம் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம இங்க இந்த இதுல சொல்லக்கூடியவங்களை இல்லற ஞானி அப்படின்ட்டு எடுத்துக்கணும். அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அஞ்ஞானியும் செயல் செய்தாகணும், இல்லற ஞானியும் செயல் செய்தாகணும். அதுல அவங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. அஞ்ஞானி மன தூய்மைக்காக வேண்டி செயல் புரியணும், இல்லற ஞானி லோக சங்கரத்துக்காக வேண்டி, உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி செயல் செய்யணும். இப்ப சன்னியாசிகள் வந்து பூஜை எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பொதுவாக சங்கராச்சாரியர்கள் எல்லாம் பண்ணுவாங்க. சன்னியாசிகள் பூஜை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனாலும் சங்கராச்சாரியர்கள் பூஜை பண்றாங்க என்ன, எதுக்காக வேண்டி? நம்ம பார்க்க போற நம்ம இருக்கிறோமே, நமக்காக வேண்டி, நம்மளை பார்த்துக்கிட்டாது இவங்களா வீட்டுக்கு போய் பூஜை பண்ணட்டும் அப்படின்னு.
ஆனா உண்மையில அவங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லற ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இல்லற ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? சன்னியாசியை இப்போ ஒதுக்கிடுறோம், விட்டுருவோம். சுயநலமான ஒரு பலனுக்காக அஞ்ஞானி செயல் செய்வான். பொதுநலமான பலனுக்காக, இந்த இடத்துல நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறேன். சுயநலம், பிறர் நலம், பொதுநலம். நான் 3 வார்த்தை சொல்றேன். சுயநலம்னா தனக்காக வேண்டி செய்கிறது, பிறர் நலம்னா மற்றவங்களுக்காக வேண்டி செய்கிறது, பர அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு சமமா. பொது நலம்னா நமக்கும் இருக்கலாம், அடுத்தவங்களுக்கும் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். பொது நலத்துக்காக வேண்டி செய்கிறது. இல்லற ஞானி பொது நலத்துக்காக வேண்டி காரியம் செய்வார். அடுத்தது சன்னியாசி பிறர் நலத்துக்காக வேண்டி காரியம் செய்வார். அது நம்ம இங்க பார்க்கல. அடுத்தது செய்கிற விதம் எப்படி அப்படின்னா, இல்லற ஞானி அஞ்ஞானி பற்றுதலோட செய்வார். எனக்கு இந்த பலன் வேணும், அது இப்படி கிடைக்கணும், இப்படித்தான் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வேலை செய்வார். இல்லற ஞானி பற்றுதல் இல்லாம வேலை செய்வார். அப்புறம் அஞ்ஞானி ஆனந்தத்தை அடைகிறதுக்காக இந்த செயல் மூலமாக ஒரு ஆனந்த ஐஸ்கிரீம் அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட சந்தோஷத்துக்காக வேண்டி சாப்பிடுவார். இல்லற ஞானி அப்படி இல்லை, ஆனந்தத்தினால சாப்பிடுவார். பேத்தி கொண்டு ஐஸ்கிரீம் கொடுக்குறா, தாத்தா சாப்பிட்டுக்குடுவார். தாத்தாவுக்கு சாப்பிடணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லை, பேத்தி பிரியமா தரா, அதனால சாப்பிட்டுக்குவார். அதனால அஞ்ஞானி இல்லற ஞானி ஆனந்தத்தினால சாப்பிடுவார், ஆனந்தத்தோட சாப்பிடுவார். அடுத்த ஸ்லோகம். ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தः சமாச்சரன். தமிழ்ல பாக்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. யாருக்கிட்டையும் சமஸ்கிருதம் இல்லைன்னு நம்புறேன், பிரச்சனையே இல்லை. சமஸ்கிருதத்தில் இருக்கிறவங்களுக்கு சில விஷய குறிப்புகள் சொல்றதுக்கு இருக்கு. சரி, சேர்த்து படிப்போம். இதுல புத்தி பேதம் இம் இருக்கு, அடுத்தது ஜா வருது. அது புத்தி பேதஞ்சனையேத் அப்படின்னு சொல்லணும். அஜ்ஞானாங் கர்ம அப்படின்னு வரும்போது அஞ்ஞானாங் கர்ம, இம்முக்கு பதிலா இங், அங்க இம்முக்கு பதிலா இங்கு, இங்க இம்முக்கு பதிலா இங்கு. இந்த 2 விஷயம் மட்டும் கவனிச்சா போதும். ந புத்தி பேதஞ்சனையேத், ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம், அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி, ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தः சமாச்சரன், வித்வான் யுக்தः சமாச்சரன். இன்னொரு குறிப்பு, அந்த வித்வான் யுக்தः சமாச்சரன் இருக்கு, நம்ம சொல்லும் போது யுக்தஸ் சமாச்சரன் அப்படின்னு சொல்லணும். அந்த விசர்க்கத்துக்கு பதிலா இஸ் சொல்லணும். ந புத்தி பேதஞ்சனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தः சமாச்சரன். வித்வான் அறிஞன், கர்ம சங்கினாம் கர்மத்துல பற்றுள்ளவர்களான, அஜ்ஞானாம் அறியாமையில் உள்ளவர்களை, புத்தி பேதம் புத்தி மாறாட்டத்தை, ந ஜனயேத் உண்டு பண்ணல் ஆகாது. யுக்தக யோகியானவன், சர்வ கர்மாணி
யோகிங்கிறது இந்த இடத்துல ஞானி. எல்லா கடமைகளையும் சமாச்சரன் நன்கு ஆற்றியவாறே ஜோஷயேத் மற்றவர்களையும் அதில் நன்கு ஈடுபட செய்ய வேண்டும். இதான் இதனுடைய பொருள். இப்ப சாஸ்திரங்களை படிக்கும்போது நமக்கு முரண்பட்டவைகளைப் போல தோற்றமளிக்கிறது. நம்ம 3வது அத்தியாயத்தில் நாம பார்த்தோம். நீங்க யாரும் அப்ப கிடையாது, நான் திரும்பி சொல்றேன். 3வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் 2வது ஸ்லோகமும் கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் சொன்ன ஸ்லோகங்கள், கேட்ட கேள்விகள். எப்படி ஆரம்பிச்சாரு? அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரேமா நியோஜயசி கேசவ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுல அழகா சொன்னாரு. வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகயசீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகம் ஆப்னுயாம். வியாமிஸ்ரேண இவ வாக்கியேன முரண்பட்டது போன்ற வாக்கியங்களால் புத்தி மோகயசி இவ என்னுடைய மூளைய குழப்புறது மாதிரி அப்படின்னார். அதே மாதிரி நமக்கும் சாஸ்திரங்களை படிக்கும்போது தோணலாம், முரண்பட்டது மாதிரி தோணலாம், குழப்புறது மாதிரி தோணலாம். அந்த இடத்துல அர்ஜுனன் வந்து புத்திசாலித்தனமா நீ என்ன குழப்புற, முரண்பட்டு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லல. அர்ஜுனன் வந்து எப்படி ஆஞ்சநேயன் வந்து சொல்லின் செல்வனோ, எப்படி பேச தெரிஞ்சு பேசுறவனோ அதே மாதிரி. இப்ப நாம வந்து சில விஷயங்களை எப்பவுமே பிளண்டா சொல்லக்கூடாது. நமக்கு ஜாதக கட்டத்துல 2வது இடத்துல கேது இருந்தது, சனி இருந்ததுன்னா நம்ம பிளண்டா சொல்லிடுவோம். அப்படி இல்லைன்னா அப்படி சொல்ல மாட்டோம். பார்க்க குரங்கு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அனுமான் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லலாம். அதனால சொல்றது ஒரு விஷயம் ஒண்ணுதான், ஆனா அத சொல்ற விதம் அப்படிங்கறதுல வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை குறை சொல்லி பேசாம, அர்ஜுனனுக்கு குழப்பம்தான், ஆனா ஒருவேளை யார் பக்கத்துல தப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணியோட சொன்னான். இதே விஷயத்த வீட்லயும் நாம கடைபிடிக்கலாம். கணவன் மனைவிட்ட பேசும்போது, மனைவி கணவன் பேசும்போது, சட்னில என்னது இது ஒரே உப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சட்னில உப்பு கொஞ்சம் கூட போட்டுட்டியோ அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுல எதுல இருக்கு? ஆமா, உங்களுக்கே தெரியுதுல. அப்போ வள்ளுவர் சொல்ல, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல். சொல்றது என்ன ஒரே விஷயம்தான், அந்த சொல்ற விதத்துல. அதான் நம்ம சமய அமைப்பாளர் ஒருத்தர் சொல்லுவார். இப்போ அவங்க கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன், ராம செல்வராஜன் கண்ணங்குளத்துல இருந்து மஞ்ச பையில செருப்பு போட்டு அடிக்கிறது மாதிரி. மஞ்ச பைக்குள்ள செருப்பு இருக்கு, மஞ்ச பை எடுத்து கண்ணத்துல அடிக்கிறாரு. பாக்குற ஆளுக்கு ஏதோ மஞ்ச பை எடுத்து அடிச்ச மாதிரி இருக்கும், தாம்பூல பை எடுத்து அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில எது உள்ள இருக்குது? செருப்பு. அது மாதிரி நம்ம பேசுற விதத்துல நிறைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கொஞ்சம் நாம சில விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வினாடி யோசிச்சு இப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாமா யோசிச்சு பேச ஆரம்பிச்சோம்னா நாம நிறைய பிரச்சனைகளே வராது. அப்புறம் நிறைய ஒண்ணு பிரச்சனை வராது. இன்னொன்னு எதிராளியும் ஒரு டிஃபென்சிவ் இதை எடுக்க மாட்டாரு. நம்ம பேசுறதை கேட்ட உடனே நமக்கு அனுசரணையா வரக்கூடிய அளவுக்கு மாறிடுவார். இல்ல நம்ம பேசுறத அவரை தாக்கி அவருடைய ஈகோவை கட் பண்ணிட்டு வச்சுங்க. அவரு பொதுவாக நிறைய வீடுகள்ல பிள்ளைகளுக்கு அம்மைக்கும் பிள்ளைகள் அப்பாவுக்கும் நடக்கிற பிரச்சனை தான். அப்பா பேசுறது அம்மா பேசுறது குழந்தைகளுக்கு ஈகோவை இது பண்ணிடும். என்ன எப்போ உங்கள்கிட்ட கேட்டுதான் போகணுமா, சைக்கிள் எடுத்து போக கூடாதா அப்படின்னு எல்லாம் பேச்சு வரும். நம்ம பேச வேண்டிய விதத்துல பேசினா அவங்க ஈகோ கரெக்ட் ஆகாது. சரி நான் இனிமேல் வாட்ட சொல்லிட்டு போறோமா அவங்களே இணங்கி வந்துருவாங்க. அதனால சாஸ்திரங்கள்லயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்றாரு? கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டு அதனோடு நேர் அப்படிங்கிறாரு ஒரு இடத்துல. ஒரு இடத்துல சொல்றாரு கொல்லாமை வேண்டும் கோரல் பிறவினை எல்லாம் தரும். முதல்ல கொல்லவே கூடாதுன்னு சொன்னவர் அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் சொல்றாரு பரவாயில்ல தப்பு செய்தவனை
கொல்லலாம் அப்படிங்கிறாரு. இப்ப முரண்பாடு அப்படின்னு நமக்கு தோணுது. இப்படி சாஸ்திரங்கள்ல பலவிதமான முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா அது அதிகாரி பேதத்தினால வருது. முதல்ல திருவள்ளுவர் கொல்லக்கூடாதுன்னு சொல்லும் போது யாருக்காக வேண்டி சொல்றாருன்னா சன்னியாசிக்காக வேண்டி சொல்றாரு. துறவரவியல் இல்ல சொல்றாரு கொல்லக்கூடாது அப்படிங்கிறத. தப்பு செய்தவர்களை அரசன் தண்டிக்க வேணும், அது நிலத்துல வயல்ல களைய எடுக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்றது அரசியல்ல சொல்றாரு. ராஜாவுக்கு சொல்லும் போது சொல்றாரு. இங்க துறவிக்கு துறவரவியல்ல சொல்லும் போது சொல்றாரு, அங்க ராஜாவுக்கு அரசியல்ல சொல்லும் போது சொல்றாரு. அப்போ முன்ன இருந்து கேட்கிறவங்க யாரு அப்படிங்கறத பொறுத்து நாம அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு பேசக்கூடிய ஒருத்தர் முன்னாடி இருக்கக்கூடிய பல பேரையும் மனசுல வச்சு பேசுவாரு. சில சமயம் அம்மைக்க வேண்டி பேசுவார், சில சமயம் பிள்ளைக்க வேண்டி பேசுவாரு. அம்மைக்கா வேண்டி பேசும்போது பிள்ளை அம்மா வீடிச்சு பாத்தியா என்ன சொல்றாரு பாத்தியா அப்படின்னு சொல்லும். ஆமா, பிள்ளைக்க வேண்டி பேசும்போது அம்மா பாத்தியா என்ன சொல்றாரு பாத்தியா அப்படின்னு சொல்லும். அதனால பேசுற ஆளு பல பேருக்கா வேண்டி பேசுவாரு. அது அந்தந்த இடத்தை பொறுத்து சரியா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சாஸ்திரங்களும் நம்மள மாதிரி, நம்ம 5 பேர்ல ஒரே மாதிரி, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. அதனால நம்மளை பாரு பல பேருக்கு ஒட்டுமொத்தமா மனசுல வச்சுக்கிட்டு பேசுறதுனால சாஸ்திரங்கள் பலவிதமா பேசுற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா உண்மையில என்னது, அது ஆள் அதிகாரி பேதத்தை வச்சு சாஸ்திரம் பேசுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, முக்கியமா நம்ம அலோபதியில சாரி ஆயுர்வேதத்துல அலோபதியில போனா எல்லாருக்கும் ஒரே மருந்து தான். தலைவலியா அனாசின், அமெரிக்காவில் கழிச்சு போட்ட மருந்து, சாப்பிடக்கூடாது தடை பண்ணிருக்க மருந்து, வச்சுக்கோ சாப்பிடு அப்படின்ட்டுருவாங்க. ஆனா ஆயுர்வேதத்துல போனா நாடி பிடிச்சு பார்த்து உங்களுக்கு பித்த உடம்பா வாத உடம்பா கப உடம்பா இல்ல வாத பித்த உடம்பா பித்த கப உடம்பா பித்த வாத உடம்பா அப்படின்னு எல்லாம் பார்த்து, அதுக்கு பிறகு நீங்க நேரத்துக்கு என்ன சாப்பிட்டீங்க முந்தானத்தை என்ன சாப்பிட்டீங்க இதெல்லாம் கேட்டு உங்க கண்ணை பார்த்து நாக்கை பார்த்து மூக்கை பார்த்து எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மருந்து. வாத உடம்புக்காரங்களுக்கு ஒரு விதமான மருந்து, பித்த உடம்புக்காரங்களுக்கு இன்னொரு விதமான மருந்து. ஒரு ஆளாவது பாலை குடியும் பாரு, ஒரு ஆளை பாலை குடிக்க கூடாதும் பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பத்தியம், ஒவ்வொரு மாதிரி மருந்து. அப்போ ஆளுக்கு ஏற்றது மாதிரி நோய்க்கு ஏற்றது மாதிரி தானே ஒரு வைத்தியர் மருந்து தரணும். அப்படி வேதமும் ஆளுக்கு ஏற்றது மாதிரி தேவைக்கு ஏற்றது மாதிரி விஷயங்களை தருது. ஒரு வைத்தியர் ஒரு ஆள் நல்ல குண்டா இருந்தாங்க, உடம்ப குறைக்கிறதுக்காக வேண்டி வைத்தியர்கிட்ட போயிருந்தாங்க. வைத்தியர் சொன்னாரு, அது நீங்க ராத்திரி 2 சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னாரு. உடனே பேஷண்ட் கேட்டாரு, டாக்டர் சாப்பாட்டுக்கு முன்னையா சாப்பாட்டுக்கு பின்னையா அப்படின்னு. டாக்டர் சொன்ன இல்ல இல்ல சாப்பிட்டு இல்ல அப்படின்னு, சாப்பாடு 2 சப்பாத்தி தான் அப்படின்னு. அதனால வேத உபனிஷதங்கள்லயும் கீதை மாதிரி விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா கர்மம் புகழப்பட்டு அப்புறம் நிந்திக்கப்பட்டிருக்கு. நாம இந்த 2வது அத்தியாயம் ஆரம்பத்துக்கு காரணமே அதான். சாரி, இந்த 3வது அத்தியாயம் ஆரம்பத்துக்கு காரணமே கிருஷ்ணன் 2 விதமா பேசியிருந்தாரு அப்படிங்கிறது தான். வேதத்திலையும் நம்ம அதை பாக்குறோம். உதாரணத்துக்கு முண்டக உபனிஷத்துல ஒரு இடம், ததேதத் சத்யம் மந்திரேஷு கர்மாணி கவயோ யானி அபஷ்யன் தானி திரேதாயாம் பகுதா சந்த தானி. நிறைய விதமான மந்திரங்கள் கர்மங்கள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் கடைபிடிக்கணும். தானி ஆச்சரத நியதம், அதையெல்லாம் கடைபிடி. சத்திய காமா ஏஷவ பந்தா சுகிருதஸ்ய லோகே அப்படின்னு. இது 1வது மந்திரம். அடுத்தது 7வது மந்திரம் சொல்லுது, பிளவாஹி ஏதே அதிருடா யஜ்ஞ ரூபாக. இந்த யஜ்ஞ ரூபா எல்லாம் தண்ணீர போற போட்டு மாதிரி எப்ப வேணாலும் கவுந்துரும் ஐயா, வேஸ்ட். அதையெல்லாம் மனுஷன் செய்வானா? அஷ்டாதச உக்தம் அவரம் ஏஷு கர்ம, இதெல்லாம் கீழானவை, பரம் இல்ல அவரம். ஏதேயோ ஏ அபிநந்திந்தி மூடாக, இதை நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டு யாராவது செய்தானா அவன் எல்லாம் மூடப்பேன் முட்டாப்பேன். ஜரா மிருத்யும் தே புனரேவாபி யந்தி, மறுபடி அவன் ஜென்ம மரணத்திற்கே போறான் அப்படிங்குது. தைத்திரிய உபனிஷத் பாத்தீங்க அப்படின்னா ரிதம் ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச, சமய வகுப்புல உயர்நிலை யாராவது இருக்கீங்களா? சமய வகுப்பு உயர்நிலையில உபனிஷத்துல இந்த மந்திரம் வரும். ரிதஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச சத்யஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச தபஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச அப்படின்னு ஆரம்பிச்சு குரு குருகுலத்திலிருந்து வெளியே போற சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றாரு.
அப்படின்னு வரும். அந்த மந்திரத்துல அக்னிஹோத்திரம் த சுவாத்தியாய பிரவச்சனேச்ச, அக்னிஹோத்திரத்தை படி சொல்லி கொடு, அதிதயஸ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச அப்படின்னு லிஸ்ட். சரி, அதே உபனிஷத்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கழிச்சு ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமானசு, செயல் கர்மத்தினால ஒண்ணும் கிடைக்காது, பிள்ளைகளால ஒண்ணும் கிடைக்காது, பணத்தினால ஒண்ணும் கிடைக்காது, எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சாதான் நிம்மதி அப்படிங்கிறது ஒரே உபனிஷத்துல ரெண்டு விதமா பாக்குறோம். அப்ப நமக்கு இது கொஞ்சம் குழப்ப மாதிரி இருக்குது, நம்மளை குழப்பறாங்களோன்னு தோணுது. அப்படின்னா உண்மையிலே குழப்பம் கிடையாது. ஏன் எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி போல, ஒரு குழந்தை தாயினுடைய கருவுல இருக்குது. நம்ம யாராவது அந்த குழந்தை அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோமா? காந்தாரிக்கு அப்படி குழந்தை அங்கேயே இருந்தது. 100 குழந்தை, ஒன்னா ரெண்டா, ஒரு குழந்தையில 10 மாசம், 100 குழந்தைனா 1000 மாசம் இருக்கணும், அது அங்கேயே இருந்தது. அப்ப காந்தாரிக்கு என்னடா இது, அங்க தர்மபுத்திரன் பிறந்தாச்சு குந்திக்கு, நம்ம நினைச்சோம் நம்ம பிள்ளை மூத்த பிள்ளையா இருப்பான், அடுத்தது ஆட்சி கொண்டு வந்தெல்லாம் நினைச்சோம், நம்ம போட்ட சதி திட்டம் எல்லாம் பாழாகி போச்ச, மூத்த இன்னொருத்தன் பிறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மி குழவிய என்ன எடுத்து வயிற்றுல இடிச்சாலாம். இடிச்ச உடனே அது அப்படியே சதைப்பிண்டமா வெளியே வந்துட்டுதான். சாதாரணமா ஒரு குழந்தை அறிவியல் பூர்வமா சொல்லும் போது 99 மாசம் தான் இருக்கணும். 9 மாசத்தோட குறைவா இருந்தா குறைப்பிரசவம், கூடுதலா இருந்தா நிறப்பிரசவமா. சில பேருக்கு ஒரு 2 மாசம் 2 மாசம் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படி வந்து இன்னைக்குள்ள காலத்திலயும் அப்படி ஆகிறவங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு டாக்டர் வந்துட்டாங்க, ஏதாவது ஒண்ணுன்னா அறுத்து கீறி வெளியே எடுத்துருவாங்க. முன்னாடி வெளியே வர வரைக்கும் காவல் இருக்கணும், கடவுள் வெளியே வர வைக்கிற வரைக்கும். இப்ப அப்படி இல்லை, அறுத்து கீறி வெளியே எடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. இனிமேல் அப்படி எல்லாம் வரது வாய்ப்பு இல்லை. ஆனா பொதுவா குழந்தைகள் அப்படி லேட்டா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா பொதுவான ஒரு கணக்குப்படி பார்த்தா 9 மாசம். இப்போ இந்த 9 மாசம் இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கணும், அதுக்கு பிறகு வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு நியதி. என் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அந்த 9 மாசம் வயிற்றுக்குள்ள இருக்கிறது நல்லது. இப்ப குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை, ஆஹா நம்ம எடுத்து சாப்பிட வேண்டாம், பாத்ரூம் டாய்லெட்ல தனித்தனியா போக வேண்டாம், அம்மாவே நமக்கு சாப்பிட்டுக்குவாங்க, அம்மாவே எல்லாம் பாத்துக்குவாங்க, நம்ம அப்படி ஜாலியா, வெளியே உள்ள சத்தம் எல்லாம் இல்ல, சூரிய வெளிச்சம் எல்லாம் இல்ல, ஜாலியா எவ்வளவு கூரை ஏசி ரூமுக்குள்ள அப்படி உட்கார்ந்துருக்கும், அம்மாவுக்கு தான் வேர்க்கு, நமக்கு வேர்க்கிறது இல்லை அப்படின்னு நினைச்சு நான் இங்கேயே இருந்துக்கிடுவேன். சுகபிரம்மம் சமயப்புல வருது இல்லையா, சுகபிரம்மம் உள்ளாடி உட்காந்துக்கிட்ட மாதிரி இங்கேயே உட்கார்ந்துக்கிடுவேன். 16 வயசு வரை அப்படி உட்காந்துக்கிட்டாரு, என்ன பண்றது? ஒரு நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? உங்க வயசுல ஒரு பிள்ளை அப்படி இருந்ததுன்னா டாக்டர் கூப்பிட்டு டாக்டர் அறுத்து கீறி வெளியே எழுதுருங்க, 10 மாசம் சமத்து கஷ்டப்பட்டதே போதும், இனிமேல் எல்லாம் சமத்து கஷ்டப்பட முடியாது. இப்படி இவர மாதிரி ஒருத்தர் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியுமா? வெளியே இவ்வளவு பிரச்சனை, வயிற்றுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை பண்ணுவான். அதனால அதுக்கு மேல வைக்க முடியாது, வைக்க மாட்டோம். இப்போ வாழைப்பழம், பொதுவா பழங்கள் தோல் இருக்கு. வாழைப்பழத்தை உதாரணத்தை எடுத்துக்கோம். வாழைப்பழ தோல் அது இருக்கிறதுனால தான் அந்த பழம் என்ன செய்யுது, பழுக்குது. தொடக்கத்திலேயே பழத்தை உரிச்சிட்டா அந்த அப்புறம் பழம் பழுக்குமா? தோலை உரிச்சிட்டா பழுக்குமா? பழுக்காது. சரி, பழுத்த பிறகு தோல் இவ்வளவு நாள் பழுக்கிறது இந்த தோல் தான்ப்பா காரணம், ஆனா அந்த தோல் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா இருக்குமா? தோலோட சேர்த்து விழுக்க முடியுமா? முடியாது. அதனால ஒரு பக்குவம் அடைகிற வரை நம்ம இதுல புரிஞ்சிட வேண்டிய விஷயம் தான். பக்குவம் அடைகிற வரையிலும் ஒரு விதமான வாழ்க்கை முறை, பக்குவம் அடைந்த பிறகு இன்னொரு விதமான வாழ்க்கை முறை. பக்குவம் அடைந்த வரையிலும் ஒரு விதமான விதிமுறைகள், பக்குவம் அடைஞ்ச பிறகு இன்னொரு விதமான விதிமுறைகள். அதுக்காக வேண்டி இந்த 2 உதாரணம் சொன்னேன். நாம பாக்குறோமே மகாமிருத்யுஞ்சய மந்திரம், இளநிலையில வருது. இளநிலையரு சொல்லுங்க, மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுங்க. வெள்ளரி பழமே, நீ அந்த கொடியில இருந்து பழுத்த உடனே எப்படி சத்தமே இல்லாம விலகிடுறியோ, அதே மாதிரி இந்த உடம்புல இருந்து உயிர் வெளிக்கு வெளி தெரியாம தூங்கி கிடந்தா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம். அப்போ ஒவ்வொரு ஆசிரமத்தையும் நாம
சிறையா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பிரதிகூலமானதாக நினைக்க வேண்டியது இல்லை. ஒவ்வொரு ஆசிரமத்திலிருந்து நாம வரணும். பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து வளரணும், கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து வளரணும். வளரணும்னா மனசுல பக்குவத்துல வளரணும். அதை வளர்ந்த பிறகு அடுத்த ஆசிரமம் போகணும். 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம், சமயவகுப்புல அல்ல தொடக்க நிலை படிக்கிறோம். தொடக்க நிலையை படிச்சு முடிச்சிட்டோம், பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இளநிலை படிச்சோம், புரிஞ்சுக்கிட்டோம், பாஸ் பண்ணிட்டோம். இளநிலை, வளர்நிலை, உயர்நிலை, முதுநிலை, அந்த மாதிரி அடுத்தடுத்த நிலைக்கு நாம போகணும். அதே மாதிரி ஆசிரமத்திலையும் நம்ம பக்குவம் அடைகிறதுக்கு ஏற்றது மாதிரி அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். கர்மம் அப்படிங்கிற கருவறைக்குள்ள நுழைஞ்சு விருப்பு வெறுப்புகளை கடந்து பக்குவமாகிற வரையில நாம என்ன பண்ணணும்? அந்த கர்மம்ங்கிற கருவறைக்குள்ளேயே இருக்கணும். செயல்களை விடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம், நிறைய பேருக்கு என்ன எண்ணம்னா, கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தை குட்டின்னு ஆன உடனே அதுல உள்ள அந்த ப்ரெஷர், பிள்ளை சொன்னா கேட்காது, புருஷன் சொன்னா கேட்க மாட்டாரு, இந்த ப்ரெஷரை பார்த்த உடனே எப்படா இதை விட்டு தொலைப்பா அப்படின்னு தோணும். ஆனா நமக்கு பக்குவம் ஆகிற வரையிலும் அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். கிருதி மகோததௌ பதன காரணம் பலம் அசாஸ்வதம் கதி நிரோதகம். இந்த பெரிய கடல், செயல்ங்கிற கடலுக்குள்ள நாம விழுந்துட்டோம். அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னா, ஞானம் அடைகிற வரையிலும் நாம அதுல இருந்து வெளியே வரக்கூடாது, வர வேண்டாம் அப்படின்னு. நமக்கு பொதுவா குடும்பத்தில் இருக்கும்போது தோணும், புலிவால் பிடிச்ச நாயர் அப்படின்னு மாதிரி தோணும். புலிவாலை பிடிச்சுக்கிட்டோம், விற்கவும் முடியல, விழுகவும் முடியல, விடவும் முடியல, வச்சிருக்கவும் முடியல அப்படின்னு நமக்கு தோணும். இந்த இடத்துல ஒரு தகவல் நீங்க உறுதிப்படுத்தி சொல்லுங்க. இந்த புலி யாரைக்கு மேலேயும் பாயறதுக்கு முன்னாடி அதனுடைய வாலை தட்டிக்கிட்டு தான் பாயுமா. அதனாலதான் அந்த வாலை பிடிச்சிருந்தா அது பாஞ்சு கடிக்கலாம். அதனாலதான் நாயர் புலிவாலை பிடிச்சிட்டு இருக்க முடியும். வாலை விட்டுட்டாருன்னா அது தரையில தட்டிட்டு பாஞ்சிடும், பிடிச்சிட்டு இவரை சாப்பிட்டுரும். வாலை பிடிச்சு வச்சிருக்க வரைக்கும் அது இவரை கடிக்காது, விட்டுட்டாருன்னா கடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கேன். அப்போ கர்மத்துல ஈடுபடக்கூடியவங்க எல்லாம் எப்படி அப்படின்னா, பலூன் கேட்கிற குழந்தை மாதிரி. குழந்தைகள்கிட்ட மண்டைக்காட்டு கூட நல்ல சீசன், வீட்டுல எனக்கு பலூன் வேணும், எனக்கு பலூன் வேணும்னு கேட்கும். நீங்க அந்த பிள்ளைகிட்ட போய், இல்ல மக்கா உனக்கு 500 ரூபா தரேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாருங்க. 500 ரூபாய்க்கு எத்தனை பலூன் வாங்கலான்னு பிள்ளை கணக்கு போடாது. எனக்கு அந்த 5 ரூபாயா 1 ரூபாயா பலூன்? பலூனே கிடையாதா? பட்டக்காட்டு கிருப்ப கெட்டு போச்சு. இந்த வருஷம் அப்ப இந்த வருஷம் பால்னா அப்ப இனிமேல் உங்களுக்கு மண்டைக்காட்டு கூடையில மொபைல் போனு, லேப்டாப்பு, ஐபேட் தான் கிடைக்கும் போல இருக்கு. ஏன்னா இப்ப பிள்ளைகள் அதான விளையாடுது, பிள்ளைகள் எது விளையாடுது அதான விற்கணும். அவர் சொன்னது புரியல, ஆனா எதை சொல்ல வராரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஒளிப்பெருக்கி லென்ஸ் மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன். செல்லுக்கு முன்னாடி அதை வச்சுக்கிட்டா அந்த பெரிய ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி காட்டும்னு நினைக்கிறேன். அதுதானே சொல்றாரு, லென்ஸ் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது அவர் சரியா சொல்லாட்டாலும் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் இப்ப கோவா போகும்போது ட்ரெயின்ல அதை வித்துட்டு இருந்தாங்க, அதனால எனக்கு அதை கெஸ் பண்ண முடிஞ்சது. இங்க எவ்வளவு ரூபா வைக்கிறாங்க? அங்க 1000 ரூபாய் என்ன சொன்னாங்க ட்ரெயின்ல. சரி, அப்போ பாருங்க, அந்த குழந்தைக்கு நீங்க 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா அந்த குழந்தை வேண்டாம், எனக்கு பலூன் தான் வேணும் அப்படிங்கும். இனி புது புது உதாரணம் ஏதாவது கண்டுபிடிக்கணும் இதுக்கெல்லாம்.
இப்போ நாம கடையில கிடைக்கக்கூடிய நூடுல்ஸ் வாங்க வேண்டாமக்கா, மேகி வாங்க, லேட்டஸ்ட் உதாரணம் சொல்லுவோம், மேகி வாங்க வேண்டாமக்கா, நான் உனக்கு வீட்லயே இடியாப்பம் புழிஞ்சு தாரேன், நல்ல தேங்காய் பால் எடுத்து உனக்கு புழிஞ்சு தாரேன் அப்படின்னு சொன்னா, தாரேன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, இல்ல எனக்கு மேகி தான் வேணும், இல்ல பக்கா மேகியில காரியம் எல்லாம் இருக்கு, உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் கேட்காது. இந்த மாதிரி அந்த பக்குவம் அதுக்கு இன்னும் வரல. இப்ப அதை சொன்னா புரியாது. ஏன்னா நாம என்ன செய்யணும், தலை எழுத்தேன்னு சொல்லிட்டு மேகி வாங்கி வாயில துடிச்சிட வேண்டியதான், வளரும் அப்படின்னு நம்புவோம். பொதுவா சின்ன பிள்ளையில நாங்க பெரியவங்க எல்லாம் பாண்டி, பம்பரம், களச்சி, அப்புறம் பாறை, சுட்டி 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 சிங்காம்புல்லு, இந்த மாதிரி எல்லாம் விளையாடி இருக்கோம். ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு விளையாட்டு. கிளியாந்தட்டு, அது சும்மா வீட்டுல ஏதாவது நம்ம வேலை வெட்டி இல்லாம ஏதாவது காரியம் பிரயோஜனம் இல்லாம ஏதாவது செய்தா வீட்டுல சும்மா கிளியாந்தட்டு மறைச்சிட்டு நடக்கா அப்படிப்பாங்க. இப்படி எல்லாம் விளையாடி இருக்கோம். இப்போ எங்களை விளையாட சொன்ன விளையாடுவோமா? விளையாட மாட்டோம். அது அந்த ஸ்டேஜ்ல விளையாடி பக்குவமாயி விட்டாச்சு. இனிமேல் நமக்கு அது வேண்டாம். நம்ம சின்ன குழந்தைகளுக்காக வேண்டி விளையாடுறது மாதிரி காட்டுவோமே தவிர நாம அதை விளையாடணுங்கிற அந்த ஆர்வம், அதற்கு மேல இருந்த பற்றுதல் விட்டு போயிட்டது. இதுல நமக்கு புரிஞ்சுவிட வேண்டிய என்ன விஷயம்னா, இந்த பற்றுதல் தானாகவே விட்டு போறது நம்ம காத்திருக்கணும், அதை விரட்டி விடக்கூடாது. அதுவும் நமக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம நம்ம செயல்களை எல்லாம் விரட்டி விட வேண்டாம், துறக்க வேண்டாம். அது நம்மளை விட்டு போகிற ஒரு நாள் வரும், அந்த பக்குவம் நமக்கு வரும், அப்ப நம்ம விட்டுக்கலாம். அதான் சொன்னாரு, அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் புத்தி பேதம் ந ஜனயேத் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். நமக்கு 7வது அத்தியாயம் 11வது பாடல்ல தர்மா அவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆசையாக நான் தான், தர்மத்துக்கு புறம்பில்லாத ஆசையாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜனங்கள் ஆசைப்படுறாங்க, கர்மத்தை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, கர்மத்துக்குள்ளே உழந்துட்டு இருக்காங்கன்னா அதை பத்தி நாம வருத்தப்பட வேண்டாம். அவங்க தார்மீகமான இதுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் நம்ம அதை பத்தி அலட்டிக்க வேண்டாம். அவங்க ஒரு நாள் அதை தாண்டி பக்குவம் அடைவாங்க, வளருவாங்க, நம்ம நம்பி அவங்கள அந்த செயல்களை செய்ய விடணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுளை நினைச்சு அதை செய், தார்மீகமா அதை செய், முறையா அதை செய் அப்படிங்கிற மாதிரி நாம ஒரு வழிகாட்டி செய்ய விடலாமே தவிர அவங்கள அதை செய்யக்கூடாதுன்னு தடுக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாம் போய் நீங்க கீதா கிளாஸ் எடுக்கலாமே, வேதாந்தம் சொல்லலாமே அப்படின்னு. கல்லூரி மாணவருடைய பக்குவம் என்னது? பாலஸ்தாவத்து கிரீடா சக்தக, சின்ன பையனா இருந்தா விளையாடிக்கிட்டே இருப்பான். தருணஸ்தாவத்து தருணி சக்தக, ஒரு டீனேஜ் எல்லாம் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, இந்த நாய் மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பா, இல்ல ஆம்பளை பையனுக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. தருணஸ்தாவத்து தருணி சக்தா, ஆணு பெண்ணுக்கு முன்னாடி, பெண்ணு ஆணுக்கு பின்னாடி. விருத்தஸ்தாவத்து சிந்தா சக்தக, வயசாகி போச்சுன்னா பிள்ளை எந்த ஸ்கூல்ல அட்மிஷன்ல சேர்க்கறது, அந்த ஸ்கூல்ல கிடைக்குமோ, இந்த ஸ்கூல்ல கிடைக்குமோ, எல்கேஜி எங்க சேர்க்கறது, யூகேஜி எங்க சேர்க்கறது, 10ஆம் கிளாஸ் எங்க சேர்க்கறது, 12ஆம் கிளாஸ் எங்க சேர்க்கறது, அதுக்கு பிறகு என்ன படிக்க வைக்கிறது, எங்க வேலை எடுத்து கொடுக்கறது, எந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, எந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இப்படியே சிந்தா சக்தக. வயசாகி போச்சுன்னா பல விதமான கவலை. பரமே பிரம்மணி கோபின சக்தக, இதுக்கு இடையில இங்க கடவுளை நினைக்கிறதுக்கு நேரம் அப்படின்னு சங்கராச்சாரியார் பஜகோவிந்தத்துல கேட்கிறாரு. அதனால கல்லூரி மாணவர்கிட்ட போய் கேட்டா, பகவத்கீதை எடுக்க போனா அவனுக்கு மண்டையில ஏறுமா? ஏறாது. அதனால யாருக்கு ஒரு கொஞ்சமாவது ஒரு பக்குவம் இருக்கோ அவங்களால உட்காரவே முடியும். வர்றது ஒரு பெரிய விஷயம். அதனால பிறகு நம்ம 7வது அத்தியாயம் பார்க்க போறோம். மனுஷியானாம் சகஸ்ரேஷு ஹச்சித்யரிதி சித்தையே, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரணுங்கிற எண்ணம் வர்றதுக்கே நமக்கு பல ஜென்மத்து புண்ணியம் இருக்கணும். அப்புறம் அதை தொடர்ந்து கேட்கணுங்கிறதுக்கு அதுக்கும் பல ஜென்மத்து புண்ணியம் இருக்கணும். அதுக்கு பிறகு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு பல ஜென்மத்து புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் இருந்தால்தான் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு ஒரு ஈடுபாடே வரும். அதனால வேதாந்தம்ங்கிறது பக்குவம் அடைந்தவர்களுக்காக வேண்டித்தானே தவிர, கொஞ்சமாவது ஒரு பக்குவம் இருந்தவர்கள் தான் புரியுமே தவிர, அதுக்கு மேல உள்ள கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் பெற்றிருக்கணும். அந்த பிள்ளை என்ன எதுக்கு பெற்ற அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்டவங்களுக்கு பகவத்கீதை நல்லா புரியும். அது வரைக்கும் புரியாது.
அதனால தர்மத்தோட கூடி பொருள் இன்பத்தை அவங்க தேடுறதுக்கு நம்ம அனுமதிக்கணும், தேடுறதுக்கு வழிகாட்டணும். அதுக்கு கூடவே கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிடுறாங்கன்னா தெரிஞ்சுக்கிடுறதுக்கு நம்ம வழிகாட்டணும். அதுக்கு மேல அவங்களுக்கு செய்யறதுக்கு எதுவும் இல்லை. அதான் உபனிஷத் சொல்லுது, பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருத்தக கிருத்தேன. நாம செய்த செயல்கள் எல்லாம் நமக்கு நிம்மதியை தரல, இனிமேல் இது நிம்மதியை தராது அப்படிங்கிற உணர்ந்து கொண்ட ஒருத்தன் தத் விஜானார்த்தம் நிம்மதியை இது தருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி குருமேவ அபிகச்சேர், குருவிடம் போகட்டும். ஸ்ரோத்ரியம் சமித்பாணிகி, தகுதியான குருதட்சிணைகளோட ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், அதை பற்றி தெரிந்த ஒருவர்கிட்ட போகட்டும் அப்படின்ட்டு சொல்லுது. நாம கீதையிலே 2வது அத்தியாயத்துல ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பகவானே சொல்றாரு, 2வது அத்தியாயம் 52வது ஸ்லோகம், யதா தே மோக கலிலம் புத்திர் வெதிதரிஷ்யதி. எப்போ உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய மோகம் மயக்கம் என்கிற அழுக்கு நீங்குமோ, ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய. அப்போ உனக்கு நீ செய்யக்கூடியவைகளையும் செய்ய வேண்டியவைகளையும் உனக்கு ஒரு வைராக்கியம் வரும். நீ கேட்டவைகளையும் கேட்க போகிறவைகளையும் ஒரு வைராக்கியம் வரும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால சாஸ்திரங்களை நாம குரு மூலமாக முறையாக படிக்கும் போது நமக்கு முரண்பாடா தோணாது. இந்த அதிகாரிக்கு இந்த இடங்கள்ல சொல்லி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அதனால சந்நியாசத்தை நாம யாருக்கும் ஏற்படுத்த வேண்டாம். யாரையும் அவர்கள் செய்து ஒரு விஷயத்தை ஈடுபாட்டோட செய்யிட்டு இருக்காங்கன்னா அதை விட்டு செய்யாதேன்னு தள்ளிவிட வேண்டாம். அவங்களா பக்குவமாகிறதுக்கு நாம விட்டுறது நல்லது. அதனால வித்வான் என்ன செய்யணும், ஞானி என்ன செய்யணும், ஜோஷையேத், அவன் ஏப்பா நல்லா செய்யப்பா, இன்னும் கொஞ்சம் செய் அப்படின்னு அவனை சந்தோஷமாட்டு செய்ய அனுமதி. ஆகா எப்படி சைக்கிள் ஓட்டுற, இன்னும் கொஞ்சம் செய். கூட 2 தடவை அடிபட்டு புண்ணெல்லாம் வந்த பிறகு சைக்கிளை தாரா கொண்டு வீட்டில் வைப்பாங்க. நம்ம சைக்கிளை எடுத்தோடனே பிள்ளை எடுக்காத, கீழே விடுச்சுடுவா, கை விடுச்சுடுவா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. போ நல்லா ஓட்டிட்டு வாங்க, ஒத்த கை விட்டு 2 கை விட்டுலாம் ஓட்டிட்டு வான்னு சொல்லுங்க. 2 இடம் கீழே விழுந்து கை புண்ணெல்லாம் வந்த உடனே வீட்டில் வந்து பேசாம உட்காந்துருப்பாங்க டிவி முன்னாடி. என்ன செய்யுது, டிவிக்கு முன்னாடி தான் உட்காருவாங்க. அதனால செய்யறவங்களை நம்ம தடுக்க வேண்டாம், தாராளமா செய்யணும்னு தூண்டி விடணும். ஆனா ஒரே ஒரு விஷயம், சரியான விதத்துல செய்யறதுக்கு நாம வழிகாட்டணும், அவ்வளவுதான். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தேன் வேர்ட்ஸ். வார்த்தைகளை விட செயல் தான் அதிகம் உபதேசிக்கிறது. நம்ம உண்மை பேசு அப்படின்னு உபதேசிக்கிறத விட கடைபிடிச்சு வாழ்ந்து காட்டுறது சிறப்பு. நாம டிவி பார்க்கல, நம்ம வீட்டு குழந்தைகள் டிவி பார்க்காது. நாம மொபைல் போன்ல நோண்டிக்கிட்டே இருக்கல, நம்ம வீட்டு பிள்ளைகளும் நோண்டாது. இந்த காலத்துல பிள்ளைகள் பக்கத்து வீட்டு பிள்ளை நோண்டதை பார்த்து வந்து நோண்டும், அது வேற கதை. அது பொதுவா நம்ம மொபைல் அதுக்கு பாட்டு இருக்குன்னா நம்ம பிள்ளையும் சரி நம்ம அப்பா தான் நோண்டலையா, பக்கத்து வீட்டு பிள்ளை ஏதோ பைத்து நோண்டிட்டு இருக்கு, நம்ம நோண்ட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ சொன்ன ஏற்கனவே நல்ல சன்னியாசிகளும் அதனாலதான் என்ன பண்றாங்க, மற்றவர்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது, மற்றவர்களுக்காக வேண்டி நிறைய விஷயங்களை அவங்க செய்யறாங்க. ராமகிருஷ்ணனுடைய ஒரு உபதேசம் தொடர்ந்த கிளாஸ் இந்த ஸ்லோகத்தை முடிப்போம். அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு அம்மா குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. என் பிள்ளைய வந்து சீனி சாப்பிடக்கூடாது சொல்லுங்க, அஸ்கா சாப்பிடக்கூடாது சொல்லுங்க, பாவம் நிறைய கெமிக்கல்லாம் சேர்க்கறாங்க, அது உடம்பு கெடுதல், நிறைய நோயெல்லாம் உண்டாக்கும், சாப்பிடக்கூடாது சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஒரிஜினல் கதை எப்படி இருக்காது, இது ஏன் கதை. அந்தால ராமகிருஷ்ணன் சொன்னாரு, சரி நீங்க ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னா. நம்ம போயிட்டு திருப்பி 3 நாள் கழிச்சு குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தாங்க. ராமகிருஷ்ணன் சொன்னார், அந்த குழந்தைய கூப்பிட்டு, மக்களே இனிமேல் அஸ்கா சீனி வெள்ளை சீனி எல்லாம் சாப்பிடக்கூடாது, இது உடம்பு கெடுதல் அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா நினைச்சாங்க, இது அன்னைக்கே சொல்லி தொலைச்சிக்கலாமே, இவ்வளவு சொல்லதுக்கு 3 நாள் கழிச்சு வர சொல்லுவாரே அப்படின்னு. அவர் பொறுக்க முடியல, கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், என் பக்கத்துலயே இதெல்லாம் இருந்தது, அது நான் சொன்னா அந்த பையன் இவரே சாப்பிட்டுட்டு நம்மள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு நினைப்பான். அதனால நான் இப்போ அதில் எடுத்து நான் சாப்பிட நிறுத்திட்டேன், அதனால அது இப்ப இல்ல, அதனால இப்போ எனக்கு சொல்லக்கூடிய நான் கடைபிடிக்கிறேன், அதனால சொல்லக்கூடிய தகுதி வந்திருக்கு சொல்றேன் அப்படின்னு. 2 விஷயம். ஒண்ணு, நாம கடைபிடிச்சிட்டு மற்றவங்களுக்கு சொன்னா அதுக்கு மரியாதை, கடைபிடிக்கிறவங்க சொல்லும் போதான் மற்றவங்களுக்கு அதை கேட்கணும்னு தோணும். அதனால ஒரு வித்வான் தான் தன்னுடைய கடமைகளை எல்லாம், இல்லற ஞானியானவன் அவன் ஞானம் அடைஞ்சிட்டு சொல்லிட்டு விட வேண்டாம்.
அதெல்லாம் நல்லா கடைபிடிக்கட்டும். அப்படி கடைபிடிச்சான்னா மற்ற அஜ்ஞானிகளும் இதை கடைபிடிக்கிறது மூலமா நமக்கு வாழ்க்கையில் நன்மை வரும்னு நினைச்சு கடைபிடிப்பாங்க. இவர் எப்படி கடைபிடிக்கிறாரோ அதே மாதிரி கடைபிடிப்பாங்க. இவரை மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பற்றுதல இருந்து அதனுடைய இன்ப துன்பங்கள் விளைவுகள்ல இருந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஓம்